ரீசெண்ட் டைம்ல மகாநதி சீரியல் ரொம்ப எமோஷ்னலா கொண்டு போயிட்டு இருக்காங்க. காவேரி பிரெக்னெண்டா இருக்கிறத இன்னும் விஜய் கிட்ட சொல்லாத நிலையில அவங்க எப்ப இதை விஜய் கிட்ட சொல்ல போறாங்க அப்படின்னு ஃபேன்ஸ் பலருமே ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரம் காவேரி கிட்ட விஜய் தான் பிரெக்னெண்டா இருக்கு அப்படின்ற விஷயத்த சொன்னா எப்படி இருக்கும், விஜய் காவேரிக்கு குழந்தை பிறந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்போதைக்கு இந்த மாதிரி ஹாப்பியான மூமெண்ட்ஸ் எல்லாம் வராது அப்படின்ற மாதிரி தான் சீரியலும் போயிட்டு இருக்கு. பொறுத்து பொறுத்து பார்த்த ரசிகர்கள் விஜய் காவேரி குழந்தைங்களோட இருக்க மாதிரியான ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுக்கப்பட்ட பிக்சரை எடிட் பண்ணி சந்தோஷத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி விஜய் ஒரு கை குழந்தைய ரொம்ப எமோஷ்னலா பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரியும் கண்ணீர் விட்டு அழுகிற மாதிரி சில ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் எல்லாமே சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. ஆனா இந்த வீடியோ சுவாமி நடிச்சிருந்த நூவு நேனு பிரேமா அப்படின்ற தெலுங்கு சீரியல்ல வர காட்சிகள் தான். ஆனா சுவாமி இந்த சீன்ல செம எமோஷ்னலா ஹார்ட் டச்சிங்கா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. இதே மாதிரி ஒரு மோஸ்ட் எமோஷனல் மூமெண்ட்டுக்காக தான் ரசிகர்களும் செம ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் டைரக்டர் கிட்ட சீக்கிரமா இந்த மாதிரி ஒரு எமோஷனல் மூமெண்ட்டை விஜய்க்கும் காவேரிக்கும் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரெக்வஸ்ட்டை ஒரு பக்கம் வச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா சீரியல் போற டைரக்ஷனை பார்த்தா இப்படி ஒரு மூமெண்ட் நடக்குமா நடக்காதா அப்படின்ற கேள்விகள் இருந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா காவேரி பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி நிவினுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு பக்கம் நிவினோட வைஃப் நிவினை சந்தேகப்பட்டுட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் கங்கா ஒரு சைடு பிரெக்னெண்டா இருக்காங்க, இன்னொரு பக்கம் வெண்ணிலாவுக்கு எல்லா பழைய ஞாபகங்களும் வந்து விஜய் மேல செம்ம கோவத்துல இருக்காங்க. இந்த கோவத்தை பயன்படுத்துறதுக்காகவே வில்லன் குரூப் எல்லாம் சேர்ந்து இன்னொரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது எல்லா பிரச்சனையும் தாண்டி விஜய் அண்ட் காவேரி ரெண்டு பேரும் எப்படி ஒண்ணு சேர போறாங்க, காவேரி எப்படி தான் பிரெக்னெண்டா இருக்கு அப்படின்ற விஷயத்த விஜய் கிட்ட சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீரியல் ரொம்ப எமோஷனலாவும் இன்னொரு பக்கம் ரொம்ப விறுவிறுப்பாவும் போயிட்டு இருக்கு. சோ அதனாலதான் இப்போதைக்கு இந்த மாதிரி ஹாப்பியான மூமெண்ட்ஸ் எல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே அவங்களோட கற்பனை மூலமா விஜய் காவேரிக்கு குழந்தை பிறக்கிற மாதிரி கிரியேட் பண்ணிட்டு வராங்க.